இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 1,13,00,000 மகளிர் மாதந்தோறும் ரூபாய் 1000 பெறும் நிலையில் இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக 1,48,000 பேருக்கு ஜூலை 15ஆம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது புதிதாக 1,48,000 பேருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் உள்ள நிலையில் அவர்கள் வங்கிக் கணக்கில் பணம் செல்வதை உறுதி செய்யும் வகையில் ஜூலை 14ஆம் தேதி முதல் ₹1 அவர்கள் வங்கிக் கணக்குக்கு அனுப்பி சோதனை செய்யப்பட உள்ளது. உங்களுடைய வங்கிக் கணக்கிற்கு ₹1 பணம் வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வந்துட்டால் கண்டிப்பாக 15ஆம் தேதி உங்களுக்கும் ₹1000 உரிமை தொகை கிடைக்கும். அதன் பிறகு மாதம் உரிமை தொகை உங்களுடைய வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்க முடியும். அது எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள்ஸில் போயிட்டு KMUTன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே KMUT.TN.gov.in தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல் சொல்லியிருக்கும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சொல்லியிருக்கும். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறியன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே அதிகாரிகள் உள்நுழைவு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பக்கத்துலேயே பொதுமக்கள் உள்நுழைவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பொதுமக்கள் உள்நுழைவை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு OTP அனுப்பும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு கூட ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட OTP வரும். அந்த OTP நம்பரை பார்த்து அப்படியே கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். OTP என்டர் பண்ண பிறகு கேப்சா இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணல ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆதாரில் உள்ளபடி உங்கள் விவரங்கள் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும். உங்களோட ஆதார் கார்டில் இருக்கும் மாதிரி உங்களுடைய நேம், ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுடைய நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், ரேஷன் கார்டு நம்பர், ரேஷன் கடை எண், இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே கொடுத்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்களுக்கு பணம் வந்திருந்ததுன்னா உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் வந்திருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் வச்சு காரணத்தில் ரிஜெக்ட் ஆகிருக்கு, உங்களோட டீட்டெயில்ஸே வரலனா விண்ணப்பம் செய்யாதவர் தங்களின் ஆதார் எண் எங்கள் தரவு பட்டியலில் இல்லை, இந்த மாதிரிலாம் ஷோ ஆகும். இந்த மாதிரி இருக்கவங்களும் புதிதாக அப்ளை பண்ணிக்க முடியும். இதுதான் தற்போது மகளிர் உரிமை திட்டம் குறித்து வெளியான முக்கிய தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.